ஹாய் ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டுவார்ட் ஸ்டாக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்லட் பேடிஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 2 வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேனல்ல போடவே இல்ல. பட் பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து குரூப்ல சேல் போட்டேன். ஸோ வந்து இது நம்ம எடுத்த ஸ்டுவார்ட்டியோட ஸ்டாக்ஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ் ஒரு 10ம் குட்டி சைஸ் ஒரு 10 வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ வந்து இந்த தடவ நான் வந்து குவாலிட்டிலாம் பார்க்காம தான் எடுத்திருந்தேன். ஏன்னா, எப்பவுமே வந்து பொறுமையா வெயிட் பண்ணி, நல்லா ஸ்பாட்டோட, நல்லா குவாலிட்டியோட வர்றதா பார்த்து தான் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சா சேல் பண்ணி, ஏன்னா டக்குன்னு ஒரு பீஸ் எடுத்துருவோன்னு டக்குன்னு கைய விட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா குவாலிட்டி இல்ல. சிலது மட்டும் தான் நல்லா இருக்கு. ஸோ அந்த பீசஸ் மட்டும் தான் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்ற மாரியே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு வந்துக்கிறானுங்க பாருங்க. அதனால பாடியிலயும் கொஞ்சம் அடி வேற இருக்கு. நம்ம குரூப்ல முன்னாடியே இருந்திருந்தீங்கன்னா, நான் வந்து குரூப்ல முன்னாடியே சேல போட்டிருப்பேன். ஏன்னா, நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரூப்ல டக்குன்னு போட்டுருவேன் குவாரன்டைன் முடிஞ்சோனே. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக் பண்ணி இதெல்லாம் வந்து ஃப்ரீ டைம்லலாம் இன்னும் ஒண்ணு ஒண்ணு பண்ணி வரதுக்குள்ள, வீடியோ பார்த்து வரதுக்குள்ள உங்களுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால வந்து குரூப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃபுல் கண்டிஷன் ஆன ஃபிஷ் மட்டும் தான் குடுப்பேன். ஸோ வந்து ஃபீட் எடுக்காதது அண்டு சில கோலார் ஃபிஷஸ்லாம் நான் குடுக்க மாட்டேன். ஸோ பாடி டேமேஜ் இருக்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு அனுப்புறது சேஃபா இல்லாட்டி அது எப்படி ஏதுன்னு பார்த்துட்டு தான். அண்ட் ஷோல் ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து குவாரன்டைன் முடிஞ்சு தான் நீங்க இந்த மீனெல்லாம் வாங்கணும். ஏன்னா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து வைல்ட் கேட்ச் தான். இந்தியால வந்து இதெல்லாம் இந்தியன் நேட்டிவ் சன்னாஸ் தான். ஸோ வந்து வைல்ட் கேட்ச் தான் நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டிலாம் கிடைக்காது. ஸோ அதனால யாரும் இம்போர்ட்டட் குவாலிட்டிலாம் செல் பண்ணாங்கன்னா வாங்கிக்கலாம் நீங்க. பட் அது வந்து இந்தியன் வெரைட்டியான்னு ஐ மீன் இந்தியனான்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இம்போர்ட்டட் வெரைட்டிக்கும் இந்தியனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஒயிட் கேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மலா தான் இருக்கும் பார்க்க. பட் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்க அதெல்லாம். ஸோ வந்து நம்ம மெயினா ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்ல வந்து டெட்ராசைக்ளின் டேப்லெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப சீப் கூட எனக்கு. ஸோ வந்து அவ்வளோ செலவாகாதனால ஃபர்ஸ்ட்டு மெடிசனா அது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போக போக தான். ஓகேங்களா? ஸோ ட்ரீட்மெண்ட்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் ஆகும். 1, 2 நாள் அதுக்கு மேலேயே கூட போவேன் நானு. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஃபிஷ்ஷோட ஹெல்த்த பொறுத்து. ஸ்கார்லட் பேடிஸை வந்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் கேப்ல நான் வந்து திருப்பியும் கிடைச்ச உடனே எடுத்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வித் மெயில் அண்ட் ஃபீமேலோட நம்மக்கிட்ட இருக்க ஸ்கார்லட் பேடிஸு. ஸோ எனக்கு என்னன்னா, ஸ்கார்லட் பேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ என்கிட்ட லிமிட்டடாக ஸ்டாக் இருக்கும்போது கேட்டிருந்தீங்க. மேல் அண்ட் ஃபீமேலோட வேணும் வேணும்னு. ஸோ அதனால் வந்து சரி கிடைச்சா எடுப்போம்னு சொல்லி கிடைச்ச உடனே எடுத்தேன் ஸ்கார்லட் பேடிஸை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேட்டவங்களுக்கு யாருக்கும் இப்போ வேண்டான்ட்டீங்க. ஸோ என்னன்னு தெரியல. திடீர்னு மைண்ட் மாறிட்டீங்க ஏன்னு தான் தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்குது ஸ்டாக்ஸு. ஸோ வந்து நிறைய மீன் இருக்குது. ஸோ வருத்தவே பட தேவையில்ல. பொறுமையா கூட வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஷோல் இவனுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்டார்ட்டிங் வந்து டெட்ராசைக்ளின் தான். ஸ்டார்ட்டிங்கில இவனுங்களுக்கு வந்து நான் டெட்ராசைக்ளினோடயே முடிச்சிருவேன் ட்ரீட்மெண்ட்ல. அங்க பாருங்க நடுவுல ஒரு ப்ளூ பேடி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்கார்லட்டுக்கு நடுவுல ஒரு ப்ளூ வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2மே போத் இந்த டேங்க்ல இருக்கு. உங்களுக்கு வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும். அவ்வளோதான். அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தான். வேறு எந்த விதமான இது கிடையாது. பாடி ஷேப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஃபீமேல் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போதைக்கு டெட்ராசைக்ளின் போட்டு வச்சிருக்கேன் டேங்க்ல. ஏன்னா இதுங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, 1, 2 மீன் அந்த பாக்கெட்குள்ள செத்து கிடந்தது. அந்த மீன்கள் வந்து ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து இதுங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கலாம். ஸோ இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெட்ராசைக்ளின் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் டிசீஸ்க்குலாம் நல்ல ஒரு மெடிசன் தான். ஸோ ஸ்டார்ட்டிங் நான் எப்பவுமே அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அத நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும். ஷோல இந்த ஸ்கார்லட் பேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயில்ஸ் நம்மளுக்கு எப்பவும் ஈஸியா கிடைச்சிரும். ஃபீமேல்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து அதுதான் இந்த மேட்ரே இந்த ஸ்கார்லட் பேடிஸில். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கார்லட் பேடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் வந்து ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. இந்த மீன் வந்து குவாரன்டைன் வந்து பட்டுன்னு முடிச்சிருவேன். ஐ மீன் ட்ரீட்மெண்ட்லாம் பட்டுன்னு முடிச்சிருவேன். இதுக்கு ஃபீடிங் இருக்கு பாருங்க, அது இந்த மீன் வந்து எடுக்கிறதுன்றது தான் சேலஞ்சிங்கான விஷயமே எனக்கு. ஏன்னா ஸ்கார்லட் பேடிஸ் அவ்வளோ சீக்கிரம் ஃபீட் எடுக்காது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து யோசித்து நிதானமாக இருந்து ஒரு மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தோணுனதுக்கப்புறம் தான் ஃபீட் எடுக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால் வந்து அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபீடிங்க்கு மட்டுமே ஒரு 3 நாள் நல்லா ஃபீட் போட்டுருவேன் நானு. ஸோ அதுக்காக என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஃபீட் நல்லா சாப்பிட்டோன்னு நான் வச்சுருக்கேன் மீனை. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வந்து ஃபீடே எடுக்கல. நான் போட்ட பிளட் பம்மை தொடக்கூட இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸோ செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் இருந்தது, கண்டுக்கவே இல்லை. தேர்ட் டேக்கு அப்புறம் தான் அதுங்களுக்கு வந்து ஓகே, இவன் நம்மளுக்கு ஃபீடு தான் போடுறான் போலன்ற மாதிரி தோணிச்சா என்னன்னு தெரியல. அப்போ தான் வந்து இதுக்கு வந்து ஃபீடே எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து செல்லிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஃபீட் எடுக்கிற வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன், நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிளட் பம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கீழே இருக்குது. கீழே எல்லாம் தரையோடு உட்காந்துட்டு இருப்பானுங்க பாருங்கள். அது எல்லாமே இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கு. கொஞ்சம் லைட் அடித்தோடனே கொஞ்சம் பயந்துருப்பானுங்க. அதனால் வந்து சடலாக நீந்திட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் பிளட் பம்ப் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க பேடிஸ்க்கு, அது வந்து உடனே அதை வந்து எடுத்து சாப்பிடாது. கொஞ்சம் பொறுமையாக அதுக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக தான் எடுத்து சாப்பிடும் இந்த மீன். ஸோ வந்து இதுங்கெல்லாம் கொஞ்சம் அங்கே உட்காந்து சுற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கங்கே போட்டிருக்கேன். ஸோ அங்கங்கே உட்காந்து ஒரு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பிளட் பம்ப் தான் ஃபீட் பண்ணுறேன். அது லைவாக கூட இல்லை, ஃப்ரோசன் பிளட் பம்ப் தான் ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2 பிக்ஸ் ஃபீட் பண்ணலாம், அது ஃப்ரோசனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிமியா, டாஃபினியா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். மொய்னா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க ஆர்டிமியாலாம். ஸோ அது வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இது வந்து குட்டி ப்ரெடேட்டர்ஸ். ஸோ அதனால் வந்து லைவாக இருக்கிறத தான் ஹண்ட் பண்ணோம். அதுவே ஃப்ரோசன் பிளட் பம் அந்த மாதிரி ஏதோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுங்க கொஞ்சம் யோசித்து தான் சாப்பிடுது. ஸோ அது லைவ் இல்லை, பட் ஆனாலும் கொஞ்சம் யோசித்து தான் சாப்பிடுது, ஏன்னு தான் தெரில. அண்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என் டேங்க்கில் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. நல்லா ஃபீட்லாம் எடுத்து நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மீனை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஷோல் இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டுவார்ட்டி, காலி, முக்கால்வாசி புக்குடு. யாரோ நல்லா கேன்சல் பண்ணாங்கன்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் என்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டிலேருந்து மொக்க குவாலிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ மொக்க குவாலிட்டி வந்து காலி அண்டு ப்ரீமியம் குவாலிட்டி காலி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே புக்குடெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஃபீட் கன்ஃபார்மாக எடுக்குதா அண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து தான் அனுப்புவேன். அதுக்காக தான். ஸோ அதுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்டு பேடிஸ் வேணும்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் பேடிஸை. ஏன்னா அது வந்து கொரியர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்னால கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் நல்லா டிஸ்கவுண்ட்டில் தான் அந்த மீனை வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஷோல் குரூப் லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பின் பண்ணுறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்சைட் சென்னையில் இருக்கீங்கன்னா வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் மீனை. இல்லாட்டி உங்களால் வர முடியலன்னா நான் போர்ட்டர் கூட புக் பண்ணி தருவேன். ஸோ வந்து நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in next video. Bye bye ஷோல்.